6ஆம் நாள் கதை. முதல் தோழியை எழுப்புதல். விடியற்காலையில் ஆண்டாள் தனது ஒரு தோழியின் வீட்டு வாசலுக்கு சென்று அவளை துயில் எழுப்புவதற்காக அதிகாலை வந்துவிட்டதற்கான அடையாளங்களை அடுக்கி கூறுகிறாள். பறவைகளின் ஓசை. பெண்ணே, பொழுது விடிந்து விட்டது, பார். பறவைகள் எல்லாம் கூட்டிலிருந்து எழுந்து கீச் கீச் என்று சத்தம் சிலம்பின போடத் தொடங்கிவிட்டன. சங்கு முழக்கம். கருடனை வாகனமாக கொண்ட மகாவிஷ்ணுவின் கோயிலில் விடியற்காலை வழிபாட்டிற்காக வெண்சங்குகள் முழங்குகின்றன. அந்த பெரிய சத்தம் உனக்கு கேட்கவில்லையா? யோகிகளின் ஹரிநாமம். தங்கள் உள்ளத்தில் இறைவனை தியானிக்கும் யோகிகளும் முனிவர்களும் மெதுவாக எழுந்து ஹரி. ஒரு நிமிஷம் நினைச்சு பாருங்க, இப்படி முருகன் வந்து முன்னாடி முன்ன நம்ம என்ன பண்ணுவோம்? முதல்ல டெஸ்ட் பண்ணுவோம், வந்தது முருகன் தானா? ஏன்னா நம்ம பையன் வேஷம் போட்டு வந்துட்டானா? கடவுளே நேர்ல வந்தாலும் பகவான் சத்திய சாய்பாபாட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க, ஏன் சாமி நீங்க 4 கையோட பிறக்கல அப்படின்னு. சாமி சிரிச்சுக்கிட்டே சொல்லியிருந்தாரு, நான் 4 கையோட பிறந்திருந்தா என்ன கோயில்ல வச்சிருக்க மாட்டேன், மியூசியத்துல வச்சு டிக்கெட் வாங்கியிருப்பேன், அதனாலதான் நான் 4 கையோட பிறக்கலன்னு. இப்ப சாமி வந்து முன்னாடி நிக்கிறார். அருணகிரிநாதர் பாக்குறார், அவருக்கு வாய் வரல, அந்த உதடு இப்படி விதுக்குது, அப்படியே வார்த்தை வரல. இதெல்லாம் திருப்புகள்ல பதிவு பண்ணி வச்சிருக்கிற. முதல்ல கேட்ட கேள்வி, எதுக்கு சாமி இந்த நாயை தொட்டு தூக்குனீங்க? உங்களை ஒரு தடவை கூடி நினைச்சது கிடையாது, பூஜை பண்ணது கிடையாது. சொல்றார், ஏடனை வீடனை ஏடெழுதாம் ஏழையை, ஒரு நாள் உன் கோயிலுக்கு வந்ததில்ல, பூஜை பண்ணது கிடையாது, நான் வச்சிருந்தது பூராமே பொய்யான பக்தி. இந்த நாயை பாக்குறதுக்கு ஏன் சாமி வந்தீங்கன்னா? அப்பதான் முருகப்பெருமான் அருணகிரிக்கு ஒரு பேர் வைக்கிறார். அருணகிரி நாதான்னு கூப்பிட்டார். எப்படி கூப்பிட்டார்? அருணகிரி நாதான்னு கூப்பிட்டார்.